ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விடுதலை பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ஷோல காசி தியேட்டர்ல அஜித் கடவுளே அப்படின்ற அந்த ட்ரெண்டிங் வார்த்தையை சொல்லி நம்ம ஃபேன்ஸ் செம்மையா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா தான் நம்ம தல அஜித் சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாரு. இனிமே எந்த ஒரு இடத்துலயும் கடவுளே அஜித் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ கொஞ்ச நாளாவே எல்லா இடத்துலயும் கடவுளே அஜித் அப்படின்ற வார்த்தையை சொல்லி தான் நம்ம ஃபேன்ஸ் செம்மையான செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு பிரஸ் மீட்டா இருக்கட்டும், எந்த ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அண்ட் எந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், கல்ச்சரல் ஈவெண்டா இருக்கட்டும், இப்படின்னு ஒவ்வொரு பொது இடத்துல நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லி தான் ட்ரெண்டிங்கா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது நம்ம தல அஜித் சார் தெரிஞ்சு அது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி வார்த்தையே சொல்லாதீங்க, என்னோட ரசிகர்கள் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ரெக்வஸ்ட் வச்சாரு. ஸோ அதுல இருந்து நம்ம ஃபேன்ஸ் எந்த இடத்துலயுமே கடவுளே அஜித்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. பட் அதுக்கு பதிலா அஜித்தேன்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அழகே அஜித்தே அப்படின்ற மாதிரி ட்ரெண்டிங் வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விடுதலை பார்ட் 2 படத்துல ஃபர்ஸ்ட் ஷோல கடவுளே அஜித்தே அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அண்ட் சீக்கிரமே இதையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்ம ஃபேன்ஸ். அண்ட் இந்த படத்துக்கே இவ்வளவு செலிப்ரேஷன் பண்றாங்கன்னா அண்ட் பொங்கலுக்கு வரப்போற நம்ம விடாமுயற்சி படத்துக்கு செம்ம செலிப்ரேஷன் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. லைக்கா சைட்ல இருந்து அவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் சைட்ல இருந்து இன்னும் வேற லெவல் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விடுதலை பார்ட் 2 படத்துல ஃபர்ஸ்ட் ஷோல நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் கடவுளே அஜித்தேன்னு கத்திருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.